மசாலா காராமணி கறி கிரேவின்னு சொல்லலாம். ரொம்ப ஹெல்த்தியான சைட் டிஷ். சப்பாத்தி, பரோட்டா, நான், பூரி, ரைஸ் கூட பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 250 கிராம் காராமணி எடுத்துகிட்டு நல்லா 2 இல்லை 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு அதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. கையில் எடுத்து இப்படி உடச்சி பார்த்திங்கன்னா ஈஸியாக உடையும். ஸோ தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, பே லீவ்ஸ், மிளகு, ஜீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 வெங்காயம், ஒரு 4 தக்காளி, கொஞ்சம் கேஷ்யூ நட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியா பவுடர், ஜீரகப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 100 கிராம் தயிர் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா காராமணி பயிர், அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக விடணும். காராமணி மசாலா ரெடி ஆகிட்டு, இப்போ இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் கொஞ்சம் 2 ஸ்பூன் கீயில் கொஞ்சம் ஜீரகம், மிளகாய் தாளித்து போட்டுக்கலாம். கீயோட ஸ்மெல் இது கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் தாளித்து போட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான காராமணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.